Hi, this is Santosh. Welcome to English Shabaga. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 9 CBSE டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய செகண்ட் சாப்டரான த பாட் மேக்கரோடைய கம்ப்ளீட் அனிமேட்டட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், இதை செஞ்சா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம், பட் உங்க அம்மா இல்ல அப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, இல்ல நீ அதை ஆக முடியாது, கண்டிப்பா அந்த கனவை தேடி நீ போகாத, அது உனக்கு சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி ஏதாவது இருந்தா அது என்ன விஷயம், எது வேணான்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஏன் இதை கேட்டேன்னு கதை முடியும் போது உங்களுக்கே புரியும். இந்த கதையுடைய கான்செப்ட் என்னன்னா, ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மா அவங்க பாட்டி செஞ்ச அதே தொழில அவளுக்கும் ரொம்ப ஆசை வருது, ரொம்ப பேஷனேட்டா இருக்கா. பட் அவங்க அம்மாவுக்கு அவங்க பொண்ணு வந்து இது அவங்க செய்யற அதே தொழில செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க, அதாவது பாட்ரி மேக் பண்றது. இதுல அவங்க அம்மா என்ன ரீசன் சொல்றாங்க, அவங்க பொண்ணு ஏன் வந்து இதை ஒரு பேஷனா வச்சுக்கிறாங்க, கடைசியில அவங்க அம்மா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையான்றதுதான் மீதி கதை. இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா பேஷன், ஸ்ட்ரகிள், ட்ரெடிஷன் அண்ட் ஃபைனலி டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தியானது. சரி வாங்க ஸ்டோரிக்கு போறதுக்கு முன்னாடி ரைட்டரை பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். தி பாட் மேக்கர் written by Temsula Ew. She was born on 25th October 1945. She is a British Indian, present day in Assam, India. She died on 9th October 2002 at the age of 76 in Nagaland, India. She is one of the India's prominent poet and ethnographer அப்படின்னு சொல்றாங்க. An ethnographer is a researcher who studies human cultures, society and customs by observing interactions. இந்த கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷன் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும். அதனால தான் எத்னோகிராஃபர்ன்றதால தான் இந்த கதையை இவங்களால ரொம்ப தெளிவாக சொல்ல முடிஞ்சிருக்கு. அது கதை முடியும் போது உங்களுக்கே புரியும். சரி வாங்க இந்த ஸ்டோரிக்கு போயிடலாம். இது ஜஸ்ட் ஒரு சாதாரண ஸ்டோரி கிடையாது. இது ட்ரெடிஷன், ஜென்ரேஷன் கேப் அண்ட் பேஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு எமோஷனல் பேட்டில். சென்டில்லா இவங்க தான் வந்து மெயின் கேரக்டர். அ டிட்டர்மைன்ட் கேர்ள் வித் அ ஸ்ட்ராங் பேஷன் ஃபார் பாட்டரி. சென்டில்லாவுடைய அம்மா அழன்லா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு பாட்டர் பட் டயர்ட் ஆஃப் த ஹார்ட்ஷிப். நெக்ஸ்ட் கேரக்டர் மெசோம்பா, அரண்லாவுடைய ஹஸ்பண்ட், சென்டிலாவுடைய ஃபாதர், காமன் சப்போர்ட்டிவ் பர்சன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அனுலா, தி டர்னிங் பாயிண்ட் மென்டார், வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். நேம்லாம் நீங்க பார்க்கலாம், என்னடா இது அனுலா, சென்டிலா, அரண்லா, மெசோபா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஒரு பிரிட்டிஷ் இந்தியன் ரைட்டர், ஸோ அதனால நேம்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்கலாம். இவங்களோட நேமே அது மாதிரி டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. இந்த கதையுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ட்ரீம் வெர்சஸ் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. நம்ம ஹீரோயின் சென்டிலாவுடைய பெரிய ட்ரீம் என்னன்னா, அவங்க அம்மா அழன்லா மாதிரி, அவங்க பாட்டி மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் பாட் மேக்கர் ஆகணும்ன்றதா ரொம்ப நாளா அவங்களுக்கு ஆசை. ஆனா அவங்க அம்மா அரண்லாவுக்கு வந்து இதுல சுத்தமாவே இஷ்டம் கிடையாது. ஏன்னா சென்டிலாவை ஒரு வீவரா ஆக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வீவர்னா பாத்தீங்கன்னா அந்த துணிலாம் நெய்வாங்க இல்லையா, அந்த காந்தி கூட பண்ணாரு இல்லையா, அந்த மாதிரி துணி நெய்யறவங்க தான் வீவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்க அம்மா அந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னா, அரண்லா வந்து ரொம்ப மோசமானவங்கலாம் கிடையாது. அவங்க ஏன் அந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப ஒரு பிராக்டிக்கலான ஒரு திங்கர். பிராக்டிக்கலா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாட் மேக்கிங்ல கிடைக்கக்கூடிய காசு ரொம்பவே கம்மி. ஏன்னா இந்த பாட் மேக் பண்றதுக்காக 16 கிலோமீட்டர் ரிவர் பேங்க் வரைக்கும் போய் அங்க இருக்கக்கூடிய கிளே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மலை வழியா தூக்கிட்டு வந்துட்டு அப்புறம் பேம்போ சிலிண்டர்ல போட்டு அதை பவுடர் பண்ணி சாஃப்ட் பண்ணி ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டும் அவங்களுக்கு வரக்கூடிய ரிவார்ட் ரொம்பவே கம்மி, அதாவது அதுல சம்பாதிக்கிற பணம் ரொம்பவே கம்மி. இப்போ அவங்க பொண்ணு வீவர் ஆயிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து எந்த சீசன்ல வேணாலும் இந்த வீவிங் பண்ணலாம். டைம் கம்மியா தான் ஆகும், ரிட்டர்னும் நல்லா கிடைக்கும். அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு அதுவும் சில சீசன்ஸ் எல்லாம் போயிட்டு களிமண்ணெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது, கிட்டத்தட்ட அவ்வளோ கஷ்டப்படாமலே கொஞ்சம் நல்ல சேலரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுடைய திங்கிங். பட் சென்டிலாவுக்கு அந்த பாட்டர்ஸ் மேக் பண்றது தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க அம்மா சொல்றதை கேட்காம ரகசியமா எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பாட்டர்ஸ் மேக் பண்றதை ஒளிஞ்சு நின்று பார்க்க ஆரம்பிக்கிறா. இதை வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வில்லேஜ் மெம்பர்ஸ், வில்லேஜ் கவுன்சில் பீப்புள் இவங்க எல்லாம் பார்த்துட்டு கடைசியில சென்டிலாவுடைய அப்பா மெசோம்பாவை வில்லேஜ் கவுன்சிலுக்கு கூப்பிடுறாங்க. கவுன்சில்ல கடைசியா ஊர் பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாட் மேக் பண்றது மாதிரி ஸ்கில் எல்லாம் ஒரு இண்டிவிஜுவலுக்கு சொந்தமான ஸ்கில்லே கிடையாது, அது மக்களோட ட்ரெடிஷன் அண்ட் ஹிஸ்டரி சிம்பலைஸ் பண்ற விஷயம் அப்படின்றத புரிய வைக்கிறாங்க. சோ எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய பாட்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பா அந்த ஸ்கில்ல அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணி ஆகணும்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் பண்ணிடுறாங்க. இப்போ சென்டிலாவுடைய அப்பா அம்மாவுக்கு வேற வழியே கிடையாது, அவளை பாட்ரி மேக் பண்ண கத்து கொடுக்கறத தவிர்த்து. ஃபெயிலியர் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். அரண்லா கடைசியா ஒத்துக்கிறாங்க. சரி வா அப்படி சொல்லிட்டு ரிவர் பேங்க்குக்கு சென்டிலாவை கூட்டிட்டு போறாங்க. சென்டிலா அந்த கிளேலாம் டிக் பண்ணி அதை வந்து ப்ராப்பரா வந்து மேக் பண்றதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுறா, குயிக் லேர்னராகவும் இருக்கா. ஆனா அந்த களிமண்ணை ஷேப் பண்றதுல டோட்டலா
டோட்டலா ஃபெயில் ஆகிடுறா நம்ம சென்டில்லா. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஃபுல்லா ட்ரை பண்ணியும் அவளால எப்படி ஒரு பாட் மேக்கர் ஆகிறதுன்னு கத்துக்கவே முடியல, ஃபெயிலியராகவே ஆகிறா. இப்படியே சோகமா நம்ம சென்டில்லாவுடைய வாழ்க்கை போகும்போது இப்பதான் அவ வாழ்க்கையில ஒரு மென்டார் வந்து உள்ள வராங்க. அவளுக்கு டேர்னிங் பாயிண்ட்டும் ஒன்று நடக்குது. சென்டில்லா ஒரு கேர்ள்ஸ் டாமிட்டரியில ஸ்டே பண்ணிருப்பா. டாமிட்டரினா கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் ஹாஸ்டல் இல்ல ஒரு ஸ்டே பண்ணக்கூடிய இடம்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். அங்க நிறைய கேர்ள்ஸ் தங்கியிருப்பாங்க. அங்கதான் அங்க ஒரு மென்டாரை பாக்குறாங்க. அவங்க பேரு ஒனோலா. அவங்க பேரே ஒனோலா தான். அந்த மென்டார் ஒனோலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்டில்லா வந்து பாட் மேக் பண்ணக்கூடிய இவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பாக்குறாங்க. நம்ம ஒனோலா மென்டார் வந்து அந்த பொண்ணு சென்டில்லா வந்து அந்த பாட்டரி மேக் பண்ணும்போது ரொம்பவே டென்ஷனா ரொம்பவே நர்வஸா இருக்காங்க. ஸோ அதனாலேயே அந்த கிளேவை கரெக்டான ஷேப்புக்கு கொண்டு வர முடியல அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம மென்டார் ஒனுலா என்ன சொல்றாங்க, நீ பாட்டரி மேக் பண்ணும்போது ரிலாக்ஸா இரு, அப்போதான் ஒரு பெர்ஃபெக்ட் ஷேப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப கிளியரா கைட் பண்றாங்க. இவங்க சொல்றதை கேட்டு சென்டில்லாவும் என்ன பண்றா, அவங்க அம்மா போயிட்டு எப்படி கரெக்டா அந்த பாட்டுடைய மவுத்தை ரொம்பவே பெர்ஃபெக்டான ஷேப்புக்கு கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு டீப்பா ரொம்ப பொறுமையா இப்போ அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறா. இது ஒரு பிரைட் சன்னி டேல நடக்குது. அழன்லாவுக்கு தலைவலி பயங்கரமா இருக்கு, உடம்பும் வலிக்குது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, சென்டில்லா கிட்ட உன்னால எவ்வளோ பாட்ஸ் மேக் பண்ண முடியுமோ அவ்வளோ பாட்ஸ் மேக் பண்ண, என்னால உடம்பு ரொம்ப முடியல சொல்லிட்டு அவங்க அம்மா அழன்லா அங்கிருந்து போயிடுறாங்க. சென்டில்லா வந்து இப்போதான் வந்து ரொம்ப பொறுமையா கத்துக்கிட்டா இல்லையா. ஸோ என்ன பண்றா, செம்ம ஸ்பீடாவும் அட் த சேம் டைம் அந்த பாட் மேக் பண்ணக்கூடிய ஸ்பின்னர் எல்லாம் வந்து பெர்ஃபெக்டான கண்ட்ரோல்ல கொண்டு வரா. பயங்கர ஸ்கில்ஃபுல்லா பாட்ஸ் மேக் பண்ணிட்டே போறா. ஈவன் அவங்க அம்மா மேக் பண்ண பாட்ஸை விட இவளும் கரெக்டா அதே நம்பர்ஸ் பண்றா. ஒண்ணுதான் கம்மியா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா பொண்ணு சென்டில்லா என்ன பண்றாங்க, அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு லஞ்சுக்காக வீட்டுக்கு வேகமா ஓடி போய் சந்தோஷமா சொல்லலாம்னு போனா அங்க அவங்க அம்மா அழன்லா இறந்து போய் வீட்டுல கிடக்குறாங்க கீழே. அவங்க அம்மாவுடைய ஃபியூனரலும் முடியுது. எல்லாரும் அங்க இருந்தும் போயிடுறாங்க. சென்டில்லாவுடைய மென்டார் ஒனுலா இருக்காங்க இல்லையா, அவங்க சென்டில்லாவை தேடி அந்த அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஷெட்ல போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம சென்டில்லா 2 ரோ ஃபுல்லாவே நியூலி மேட் பாட்ஸ் பெர்ஃபெக்டான சிமெட்ரியில செஞ்சு பெர்ஃபெக்டா அவங்க அம்மா செஞ்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அது கூடயே வச்சிருக்காங்க. எந்த ஒரு டிஃபரன்ஸையும் கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கு. இங்க தான் அந்த புது பாட் மேக்கர் பிறக்கிறாங்க. a new pot maker was born. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் அப்படியே நீங்க உங்க லைஃப்ல கூட போட்டுக்கலாம். சில நேரத்துல நீங்க ஒரு ட்ரீம் வச்சிருப்பீங்க, பட் உங்க பேரண்ட்ஸ்க்கு இல்ல நீ டாக்டரா தான் ஆகணும், நீ இன்ஜினியரா தான் ஆகணும், நீ இந்த பர்டிகுலர் செக்டாருக்குள்ள தான் போகணும், நீ ஐஏஎஸ் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ட்ரீம்ஸை அவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப முட்டாள்தனமான ஒரு ஐடியான்னு சொல்லிட்டு அவங்களுடைய ட்ரீம்ஸை உங்ககிட்ட திணிக்க பார்ப்பாங்க. பட் அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப நல்லதுன்னு நினைச்சிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்குன்னா நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க, உங்க பேரண்ட்ஸ் என்ன ஆக வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஸ்டோரி கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day. இப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்றதுக்கு. தேங்க்யூ.